இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இந்த ரூம்ல சோஃபாவே இல்ல, ஒரு பெட் தான் இருக்கு. நீ கூட தூங்குறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்காதுல்ல? நீங்க இதோ இங்க இங்கே படுத்துக்கோங்க. தர ஜில்லுன்னு இருந்தா எனக்கு தூக்கம் வராது. உனக்கு எப்படியோ அப்படிதான் எனக்கும். நான் முடியும் எப்படி தரையில படுக்கிறது? அதெல்லாம் முடியாது. நீ வேணா கீழே படுத்துக்கோ, நான் பெட்ல படுத்துக்கிறேன். என்ன சிபி சார் நீங்க எங்க போனாலும் விட்டு கொடுக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அங்கதான் இதே டார்ச்சர்னா இங்க வந்துமா? என்னாலலாம் கீழே படுக்க முடியாது. என்ன என்னமோ சின்ன வயசுல இருந்து பெட்ல தூங்குன மாதிரி பேசிட்டு இருக்க? நான் எந்த வசதி வாய்ப்புமே இல்லாம வளர்ந்த பொண்ணுன்னு நினைச்சீங்களா? லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். உங்க வீட்ல இருக்கிற பெட்டை விட பெரிய பெட் எங்க வீட்ல இருந்துச்சு தெரியுமா? லண்டன்ல இருந்து வந்தா என்ன கொம்ப முளைச்சிருக்கு. இது ஏன் பெட், அவ்வளவுதான். நீ எல்லாம் மாறவே மாட்டல்ல? நான் மாற மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன். நீங்க தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கீங்க. ஏய், என்ன என்ன மாறிட்ட? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீட்டர் போட்டிருக்க, போய் ரெஸ்ட் எடுன்னு அன்பா சொன்னீங்க. இப்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறீங்க. ஹலோ, அது நடிப்பு. ஏற்கனவே உன்ன சொன்னது தானே. ஆனா உன் நடிப்புல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தெரியுது. அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க. மத்தவங்க பாக்குறப்போ கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கணும். அது வேணா கரெக்ட் தான். ஏன்னா எனக்கு இந்த நடிப்பெல்லாம் புதுசுல்ல. ஆனா நீங்க தான் நடிப்புல அவார்டு வாங்கினவராச்சே. நடிச்சு நடிச்சு என்ன லவ் பண்ற மாதிரி ஏமாத்துனீங்கல்ல. இத பாரு தமிழ், தேவையில்லாம பேசாத. சொன்னது மட்டும் செய். என்ன செய்யணும்? நம்புற மாதிரி நடிக்கணும். யாருக்காவது டவுட் வந்தா போட்ட பிளான் மொத்தமும் சொதப்பிடும். எனக்கு ஜானு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, என்னால முடிஞ்சதுதான் நான் ட்ரை பண்ண முடியும். வேணும்னா எப்படி நடிக்கணும்னு தினமும் வேணா 1 hour கிளாஸ் எடுக்கிறீங்களா? வரேன்.